மேடம் ஒன் பைட் போயிடலாமா? பேட்டி ஓகே ஓகே. பேக் சைடில் அவ ஃப்ரெண்ட்ல ஆன்ட்டியோட இருங்க அவங்க வர சாப்பிடுங்க. எப்படி நீங்க இங்க உள்ள போறோம் உள்ள போங்க. தேவையில்லாம நிக்கிறீங்க. தம்பி கொஞ்சம் வந்து ரமேஷ் காலத்துக்கு நடத்தலாம். என்ன பண்ண நல்ல பசங்களா சரியான நாங்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழியான தாயோடு சேர்த்து சொல்லும் தாயே தமிழை உடையவர்கள் தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் வணக்கம். பல இடங்களில் சீறி பாய்ந்து ஓடுகிற நதிகள் எல்லாம் கடைசியில் மாபெரும் சமத்துவத்தை வந்து தொடுவதைப் போல பொது வாழ்க்கையில் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக பல இயக்கங்களில் முன்னோடிகளாக நாடறிந்த நல்ல தலைவராக சென்றவங்க எல்லோரையுமே இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தலைமை நிலையத்தில் இந்த கடலோடு கலக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக 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 என நல்வரவு சொல்லி வரவேற்கிறோம். பொதுவாகவே சனிக்கிழமை ஆனால் வரப்புரையின் போது திக்கெட்டும் திசையிட்டும் வெற்றி தலை நல்ல ஒரு கடவுளை தந்து அவரை அன்பழக வரவேற்கிறோம். உங்கள் வரவேற்பாக இருக்கட்டும். அவரை தொடர்ந்து அதிமுகவினுடைய வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி அன்பு அண்ணன் பாலகங்காய் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அவரை அரவணைத்துக் கொள்கிறது. அண்ணனின் வரவு நல்லவராகட்டும். அவர் மலர் தொட்டு கொடுத்து அன்பு பாராட்டுகிறார். வெற்றி கழகத்தின் துண்டு அவர் கழுத்தை அலங்கரிக்கிறது. போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளருக்கு புன்னாடை போர்த்த
அதே பொன்னாடை அவருக்கு போட்டுக்கிறோம். இது கழகம் அல்ல, குடும்பம். பாசமிகு குடும்பத்தில் சகோதர உறவுகளை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவரை தொடர்ந்து அண்ணனை தொடர்ந்து அதிமுகவினுடைய எக்ஸ்-எம்பி மதிப்புக்குரிய சகோதரி ஆர் வனரோஜா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து அதிமுகவின் கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் முன்னாள் எம்பி ஐயா ஏ இளவரசன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தாய் குலத்திற்காக தலைகுறைந்து அந்த அன்பை ஏற்றுக் கொண்டார் எங்கள் பொதுச் செயலாளர். அவருக்கும் நன்றி. வெற்றி கழகத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். அவரை தொடர்ந்து அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ரவி அவர்களது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி எஸ் விஜயதாரிணி அம்மா அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். உங்கள் வரவு நல்வரவாக அமையட்டும் சகோதரி. அவரை தொடர்ந்து பரமக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து அதிமுக முன்னாள் மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் மற்றும் சிறுபான்மையினர் பிரிவு மாநில பொருளாளர் திரு ஜான் மகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மலர் கொத்து கொடுத்து கழக கொடி வாங்கி துண்டை கழுத்தில் சூடி தன்னை வெற்றி கழகத்தோடு இணைத்துக் கொள்கிறார் அண்ணன் ஜான் மகேந்திரன். பொதுச் செயலாளருக்கு பயனாடை போர்த்தி தன்னை கழகத்தோடு இணைத்துக் கொண்ட அவருக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து ஜெகதீஸ்வரி அம்மா அவர்களை வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சகோதரி. அவரை தொடர்ந்து சும்மா இருக்கலாம். அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்களை தொடர்ந்து அண்ணா தொழிற்சங்கம் சி.கே. துளசிதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து தமிழ்நாடு ஒய்ஜேபி மாநில தலைவர் கோவிந்தராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒய்ஜேபி மாநில தலைவர் கோவிந்தராஜ் அவர்கள். புரியல. வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து அதிமுகவினுடைய மாவட்ட இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் பிரகதீஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இணைத்துக் கொள்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து சகோதரிக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து விழுப்புரம் கூட்டுறவு சங்க வங்கி முன்னாள் தலைவர் ஏ.ஆர். செண்பகவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி முன்னாள் தலைவர் சந்திரலேகா செல்வவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை அதிமுக மாநில அண்ணா தொழிற்சங்க அவரை தொடர்ந்து பாண்டவன் ஐயா, அவரை தொடர்ந்து திமுக பொதுக்குழு உறுப்பினர் துளசி சிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து திமுக மாநில துணை செயலாளர் ரா வெங்கடேசன். எடப்பாடி பி ஏ ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து கன்னியாகுமரி சிஎஸ்ஐ செயலாளர் இன்ஜினியர் எஸ் பை. அவரை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஸ்டேட் யூத் வைஸ் பிரசிடென்ட் திரு மகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தன்னை பொதுச் செயலாளர் முன்னிலையில் பொன்னாடை கொடுத்து வெற்றி கழகத்தின் துண்டை கழுத்தில் சூடி தன்னை தமிழக வெற்றி கழகத்துடன் இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து இணைத்துக் கொள்கிறார். அவரை தொடர்ந்து அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் எல் சிவபிரகாஷ் அவர்கள் தன்னை கழகத்தோடு இணைத்துக் கொள்கிறார். திரு ப செந்தில்நாதன் அவர்கள் தன்னை கழகத்தோடு இணைத்துக் கொள்கிறார். அனைத்து மதத்தவரும் அரவணைத்து விரும்பி ஏற்றுக்கொள்ளும் உங்கள் பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சார குழு தலைவர் திரைப்பட நடிகர் ரவி அவர்கள் வரவு நல்வரவாக அமையட்டும். உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். தமிழக வெற்றி கழகத்தில் உங்கள் பயணம் தொடரட்டும். அனைவருக்கும் நன்றி. மாண்புமிகு அமைச்சர் பொறுத்ததற்குரிய பொதுச் செயலாளர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் ஒத்துழைப்பு
தமிழக வெற்றி கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் எங்க அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு மீண்டும் ஒரு அரங்கன் நிறைந்த கனவுரை தந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா, சேலம் பார்த்திபன் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் வி எஸ் பாபு மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஒரே ஒரு அன்பை வேண்டுகோள், மீடியா நண்பர்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க, இரண்டு பக்கம் நிக்கிறவங்க கொஞ்சம் விலகி நில்லுங்க. வானளாவிய புகழ் கொண்ட இந்த தமிழகத்தை ஆட்டிக் கொண்டிருக்கின்ற நமது தமிழகத்தின் வெற்றி கழக தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அன்பான அருளாசியோடு நாங்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறோம். அதிமுகவில் அம்மா அவர்களின் இறப்பிற்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் கதறிக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு வழி இல்லையே என்ற ஒரு நிலை இருந்தது. அதாவது தாய் இறந்து விட்டால் போவதற்கு இடம் தெரியாமல் அலைவார்கள். அதற்கு அண்ணன் தம்பிகள் போல எங்களை அரவணைத்து இன்று தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஒரு தாய் வீட்டிற்கு வந்தது போல உணர்ச்சியோடு நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களின் தலைமையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தோடு வெற்றி பயணத்தை தொடர்கிறோம். இங்கு வந்துள்ள அனைத்து மாற்று கட்சியிலிருந்து என்னை போன்று இன்று இணைந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கு நாளை திரும்பி பார்க்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு நமக்கெல்லாம் தளபதி என்று பாசத்தோடு அழைக்கக்கூடியவர் இன்னைக்கு தமிழகத்தை வழிநடத்தும் இடத்தில் ஊழலற்ற தமிழ்நாடு, போதை கலாச்சாரத்தை ஒழித்தே தீர்வேன் என்ற சபதம், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்ற உறுதிமொழி என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு முன்னிறுத்தி எங்களை போன்றவர்களை தமிழக வெற்றி கழகத்தோடு இணைத்துக் கொள்வதற்கு இதெல்லாம் காரணங்கள் போதாதா என்ன? இந்த காரணங்களே போதும். சரிதானே நான் சொல்றது? சரிதானே? நீங்க எல்லாம் கேட்டுக்கிறீங்க இல்லையா? அந்த விதத்துல இன்னைக்கு நானே திரும்பி பார்க்கக்கூடிய இடத்தில் தமிழகத்தை மாற்றுவது மட்டுமல்லாமல் இன்னும் 10-15 ஆண்டுகளில் இந்தியாவை வழிநடத்தும் இடத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இருப்பார் என்ற இருவேறு கருத்து இல்லை. ஆகையால் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, முதியவர்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு மட்டுமல்ல, சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அரணாக இன்றைக்கு அவர் மக்களின் முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் தமிழக வெற்றி கழகம் சாமானிய மக்களின் கட்சி என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அலையலையாக மக்கள் வந்து தங்களை இணைத்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் கரங்களை வலுப்படுத்துவது மட்டுமல்ல, அது தமிழகத்தின் கரங்களை வலுப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் கரங்களையும் நாம் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மக்கள் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதன் சமிக்கை என்ன? அதன் சமிக்கை தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சியாக மாறப்போகிறது தமிழக வெற்றி கழகம் என்பது உறுதி. ஆகையால் பல்வேறு கட்சிகள் ஆண்டன மாண்டன. ஆனால் இன்றைக்கு வெற்றி கழகம் வெற்றியை நோக்கி தொடர்ந்து 10 ஆண்டு காலம் பயணிக்கும் என்பதை உறுதி செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். எனவே இன்று தங்களை இணைத்துக் கொண்டவர்கள், இதற்கு முன்னால் இணைத்துக் கொண்டவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கும் மக்கள் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்து இன்றைக்கு மக்களை நோக்கி நீங்கள் பயணிங்கள் என்று அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்களும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இன்னும் அண்ணன் பாபு அவர்களும் இன்னும் எல்லாருக்கும் நான் சொன்னதா எடுத்துக்கணும். இவங்க எல்லாரும் நாங்க சாதாரண ஆளுங்க, ஒரு ஷால் கூட வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்க வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்தை பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
ஒரு அரசியல் கட்சியில வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை, ஒரு குடும்பத்தோட இணைஞ்ச ஒரு ஃபீலிங் இருக்கு. அதான் உண்மை. ஆகையால் இன்றைக்கு எல்லோரும் நம்ம இந்த குடும்பத்தில் இணைந்து தமிழக மக்களின் வாழ்க்கைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் உழைப்போம், தமிழக முதலமைச்சரின் கனவை நிறைவேற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அவரை தொடர்ந்து அரசியலில் எங்களை அனாதிகளாக ஆக்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் பணி ஆற்றுவதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் எங்களை இணைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளித்த தளபதி தமிழகத்துடைய முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ஏழை எளிய பாமர மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு தமிழகத்துடைய தீய சக்தி என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை இருப்பதற்கு பதிலாக அவர்களோடு கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க முயற்சித்த எடப்பாடி அவர்களை கண்டித்துதான் இன்றைக்கு வெற்றி கழகத்தில் தங்கள் எங்களை இணைத்து நாளை அனைத்து தேர்தல்களிலும் எங்களுடைய களப்பணியை புலமாக பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து மரியாதைக்குரிய கழகத்தின் நிறுவன தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆசிரியர், தமிழக வெற்றி கழகத்தின் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய முன்னிலையிலே மற்றும் அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு அண்ணன் ஆதவ் அர்ஜுனா, அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் மற்றும் அனைத்து அமைச்சர்களின் முன்னிலையிலே இன்றைக்கு முன்னணி தலைவர்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம். இங்கே குடியிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மீடியா மூலம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கிட்டத்தட்ட அனைத்து தலைவர்களும் தொண்டர்களும் இந்த இயக்கத்திலே இணைவதற்கான முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னார். புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இருந்த காலத்திலே சாமானியர்களை, மிக சாதாரணமானவர்களை அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் மாற்றக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இல்லை. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஒப்புயர்வற்ற தலைவர் அவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இடத்திலும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இடத்திலும் வைத்து பார்க்கக்கூடிய நிலை ஒவ்வொரு அனாதிமுக தொண்டருக்கும் ஏற்பட்டுள்ளது. அதுதான் உண்மை. எப்படி அவர்கள் சாமானியர்களை பெரிய இடத்தில் கொண்டு வந்தார்களோ, இன்றைக்கு அதே மனநிலையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இளைய புரட்சித் தலைவர் என்ற நிலையிலே இன்றைக்கு எப்படி புரட்சித் தலைவர் இருக்கிறாரோ அந்த நிலையிலே இன்றைக்கு அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தலைவர்களும் தொண்டர்களும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் நம்முடைய அமைச்சரவர்கள் சொன்னது போல, குறிப்பிட்டது போல 90% மேலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணைய முக்கிய காரணம் அதுதான். அது மட்டுமல்ல, எனக்கு முன்னால் பேசிய அருமை சோதரி முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி அவர்கள் சொன்னது போல, இங்கே நாங்கள் காணக்கூடிய பண்பு, கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு தொண்டரை போல இருக்கிறார்கள். உண்மையிலே மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. அவரை சந்தித்த பொழுது முதலில் அவர் சொன்னது, நீங்கள் அமருங்கள் என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு பண்பும் ஒரு பாசமும் நிறைந்த ஒரு இயக்கத்திலே எங்களை இணைத்துக் கொள்வது என்பது உண்மையிலே கடவுள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அதே போன்று தாவேக தொண்டர்களும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். மாற்று கட்சியிலிருந்து வருகிறார்களே, நமக்கு அப்படிதான் நினைக்க வேண்டாம். அது ஒரு ஏணியாக தோணியாக இருந்து எங்களுடைய அனுபவங்களை தொழிற்சலாளர்கள் சொன்ன போல உங்களோடு பகிர்ந்து கொண்டு
உங்களோடு இணைந்து உங்களை முன்னேற்றுவதற்கு எங்களுடைய அனுபவத்தை தருவோம். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்பதை உங்களுக்கு பணிவோடு இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை குறிப்பிட்டு வருகிறேன். நன்றி. மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஊரக நலத்துறை அமைச்சர், கழகத்தின் உரைநாடாக இருப்பவர் அன்பிற்குரிய திரு சி ஆனந்த் அவர்களே, அன்பிற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், அன்பிற்குரிய சகோதரர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள், அன்பிற்குரிய நான் வாக்காளராக வசிக்கிற எழும்பூர் பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜ்மோகன், கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, மற்றும் இங்கே குழுவிருக்கிற அன்பிற்குரிய தவக கட்சியினுடைய முக்கியஸ்தர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் அன்பிற்குரிய தமிழகத்தில் ஈடில்லா தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய பொதுச் செயலாளர் ஜோசப் விஜய் அவர்களின் இயக்கத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நன்றி என்றால், என்னை தாவேகாவில் உறுப்பினராக சேர்த்து பணியாற்ற அனுமதித்ததற்காக அவருக்கு திசை நோக்கி நான் வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் பிறகு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அமைச்சர்கள் திரு புஷி ஆனந்த் அவர்கள், திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள், திரு ராஜ்மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு பெரிய மனவருத்தத்தோடு நாங்கள் வந்தாலும் நியாயமான மனவருத்தத்துடன் இங்கே வந்துதான் தீர வேண்டும் என்று நினைத்து முடித்து வந்து இந்த இயக்கத்தில் நாங்கள் சென்றிருக்கிறோம். சாதாரணமாக பேசும்போது கனத்த இதயத்துடன் அப்படின்னு சொல்வார்கள். நான் கனத்த இதயத்துடன் அவர்கள் நல்ல நினைத்த மாத்திரத்தில் நல்ல முடிவுடனே வந்திருக்கின்றேன். காரணம், இன்றைக்கு பல நூறு ரூபாய் இல்லை, 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அதையெல்லாம் விட்டுவிட்டு நாட்டிற்கு நான் பயன் செய்ய வேண்டும், பயன் பெற வேண்டும் என்று கட்சியை ஆரம்பித்து உலகத்திலேயே 2வது ஆண்டில் ஆட்சியை பிடித்த ஒரே இயக்கம் தாவேகா இயக்கம் என்பதை நமக்கு நம்ம மறுக்கவில்லை. அப்பேற்பட்ட இயக்கம் இந்த 2 வருடங்களில் மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், இவர்தான் மக்களை ரட்சிக்கக்கூடிய அன்பிற்குரிய தலைவராகவே இருப்பார் என்பதனால்தான் அன்பிற்குரிய நாங்கள் ஏன் கட்சியை விட்டு வருகிறோம் என்பதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதற்கு ஒரே ஒரு சுதந்திரம், தாவேகாவை ஆட்சி வரவிடக்கூடாது என்பதற்காக எல்லா வகையான வேலைகளையும் அவர்கள் செய்தார்கள். அது கேவலம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திமுக பரம்பரை எதிர்கட்சிகள். ஆனால் அந்த பரம்பரை எதிர்கட்சிகளே ஒன்று சேர்ந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று துரோகம் செய்கிற அதை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துதான் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். காரணத்தோடு அல்ல. அதோடு மட்டுமல்ல, ஒரு சட்டசபையில் தோற்றால் அடுத்த தடவை வந்து விடுவார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவருக்கு பிறகு அவர் 3 தடவை தொடர்ந்து வெற்றி தோற்றார். ஆனால் அதற்கு பிறகு வந்தபோது புரட்சி தலைவர் அம்மா 96, 91 வெற்றி பெற்றார், 96 தோற்றார். அடுத்த தடவை 2011 2011 2 தடவை தொடர்ந்து ஆட்சி செய்தார். அப்பேற்பட்ட கட்சியில் 2வது தடவையாகவும் சட்டமன்றத்தில்
அவருக்கு என்ன தப்பான எண்ணம் என்றால், அவர் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், மக்கள் தலைவர் என்று நினைத்துக் கொண்டு தன்னை தவறாமல் புரிந்து கொண்டு ஆட்சி செய்ததால் தொடர் தோல்வி விளையாடித்தால் இனிமேலும் அங்கே இருந்து நாங்கள் தொடர் தோல்விகளை சந்திக்க விருப்பமில்லை. அவர் இருக்கிறவரை உருப்படாத கட்சியாகத்தான் அந்த கட்சி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதை காரணமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்வது இதுவும் ஒரு காரணம். அதுக்காக அன்றைக்குரிய அமைச்சர்களே, உங்கள் இயக்கத்தில் நிறைய ஆண்டுகள் எதையுமே எதிர்பார்க்காமல் தங்களை கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் இருந்த கட்சியோ ஏதோ ஆட்சித்தலைவரை ஆட்சிக்கு வரும் ஏதோ செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருந்து இப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல் வந்து இவ்வளவு காலம் வந்து இருந்து அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சிரமத்தை, அவர்களுடைய கவலையை, அவர்களுடைய அன்பை நாங்கள் என்றைக்கும் மதித்து நடப்போம் என்பதை தெரிவித்து வணக்கம் சொல்லி கொடுக்கிறேன். வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பதை நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த கழகத்துக்கும் இல்லாமல் நம்முடைய கழகத்தில் வெற்றி என்ற சொல்லோடு வெற்றியை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா எல்லோரும் சொன்னது போல ஒரு குடும்ப ஒரு விழாவாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் எல்லோரிடத்திலும் இனிமையாக பழகிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் இங்கு சொன்னது போல எல்லோருக்கும் எல்லாம் நாம் இங்கு பேசுகின்ற பொழுது கூட சொன்னார்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள் மக்கள் உழைத்திருக்கின்றார்கள், அதற்குடைய பலனை இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த முன்னிலையை சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் வெற்றி பெறவில்லை என்றாலும் கண்டிப்பாக வருகின்ற காலகட்டங்களில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுகின்ற விதத்தில் அந்த கட்சியை வளர்க்கின்ற முகம் நமக்கு தலைவர் இருக்கின்றார். ஆனாலும் நாங்களும் அவர்களோடு இணைந்து ஒரு சின்ன உதவிகளை செய்து கண்டிப்பாக அந்த கட்சியை வளர்ப்போம் என்ற உறுதியை சொல்லிக் கொள்கின்றேன். அதே நல்ல நேரத்தில் இந்த கட்சி ஆரம்பித்து நம்முடைய கட்சி ஆரம்பித்து முதலாவது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய ஸ்காட் கிறிஸ்தவர் கல்லூரியில் அண்ணன் ஆதவத்தினாவை வைத்து ஒரு புரோகிராம் நடத்தினோம். அன்றே அந்த காலகட்டத்தில் அந்த கல்லூரி மாணவர்கள் முன்னிலையிலே நம்முடைய கட்சியின் பாட்டை நாங்கள் போட்டது நிமித்தம் பல இன்னல்களை சந்தித்தோம். ஆனாலும் தொடர்ந்து இந்த கட்சியில் நாங்கள் பயணிக்க வேண்டும். தொடர்ந்து எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். இங்கிருக்கின்ற அனைத்து தலைவர்கள், அனைத்து அமைச்சர்கள் கண்டிப்பாக எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். இங்கு எங்கள் மாவட்டத்திலிருந்து அனைவரும் சேர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் இதுவரை எங்களிடத்தில் வந்து ஓட்டு கேட்பார்கள். ஆனால் நாங்கள் இனி மக்களுக்காக, மக்களுடைய சேவைக்காக கண்டிப்பாக நாங்கள் எங்களை தேடி வந்ததை மாறி நாங்கள் மக்களை தேடி, உங்களை தேடி கண்டிப்பாக வருவோம். இந்த வெற்றி கழகத்திற்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும். எங்களுடைய பணியில் கண்டிப்பாக ஒரு சிறுவிதத்தால் விருதுகளாக இருக்கும் என கூறி வாய்ப்பை தந்ததற்கு அனைவருக்கும் நன்றி கூறி பெற்றுகிறேன். மீண்டும் ஒருவரை உங்களுக்கு இந்த 6 மாத காலம் தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன். இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு மரியாதைக்குரிய மாண்புமிகு இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் உங்களை எல்லாம் உருவாக்கிய தமிழ்நாட்டு மக்களை நம்பியிருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு தளபதி அவர்கள் எத்தனை சவால்கள்,
எத்தனை அச்சுறுத்தல்கள், எத்தனை ஏச்சுக்கள், எத்தனை பேச்சுக்கள், அத்தனையும் தாங்கிக் கொண்டு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். எனக்கு ஒரு தகவல் வந்தது, தயவு செய்து நான் இதை சொல்வதற்கு அனுமதிக்கவும். ஒரு தகவல் வந்திருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஆளுக்கு பாதி தொகுதி என்று பிரித்துக் கொள்வதற்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு இன்னொரு தகவல் இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு, அதிமுகவை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் திமுகவோடு இணைக்க இருக்கிற அந்த துரோகியோடு நாங்கள் எப்படி இங்கே இருக்க முடியும்? 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு முதலமைச்சராக தளபதி அவர்கள் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு 75 சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கே திமுக நம்மை ஆதரிக்கிறது, நான் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று சொன்னால், உண்மையான அதிமுக தொண்டர், எம்ஜிஆர் தொண்டர், அம்மா தொண்டர் என்கிற முறையிலே அன்றுதான் நாங்கள் வெளியே வந்தோம். எங்களை காப்பாற்றுகின்ற சக்தியாக தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள், அமைச்சர்களை நான் பார்த்தேன். உண்மையிலேயே நான் ஆச்சரியப்படுகிறேன். சாதாரணமாக நிற்கிறார்கள், சாதாரணமாக இருக்கிறார்கள், யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட எளிமையான உங்களுக்கு ருசியானவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன், உங்கள் இயக்கம் வளர வேண்டும், வாழ வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் உழைத்த உழைப்புகளை நான் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய மாவட்ட கழகத்தில் ரத்தம் சிந்திய நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை அவர்களோடு ஒத்துழைத்து எங்களுடைய அனுபவங்களை அவர்களுக்கு நாங்கள் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களையும் பயன்படுத்திக்கொள், அவர்களுக்கு கீழே நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோம். உங்கள் வெற்றி பயணம் தொடரட்டும். புரட்சி தலைவரி அவர்களை மக்கள் நம்புகிறார்கள், மக்கள் விரும்புகிறார்கள், மக்கள் உணர்கிறார்கள். அவர்தான் தமிழகத்தினுடைய இன்னும் 25 ஆண்டு காலம் மக்கள் தலைவராக வருவார்கள் என்று சொல்லி வார்த்தைக்கு நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்டு இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த வெற்றி எதனால் வந்தது? இங்க நாம் ஏன் இணைந்திருக்கிறோம்? 2026க்கு பிறகு தேர்தல் அரசியல் களம் எப்படி மாறி இருக்கு? குறிப்பாக இந்த தேர்தலுடைய வெற்றி, கொஞ்சம் அமைதியா இருங்க சார், சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. தேர்தலுடைய வெற்றி திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, குறிப்பாக திமுக 26 கட்சி கூட்டணி, அதிமுக 10 கட்சி கூட்டணி, எல்லாரும் ஒன்றிணைந்தார்கள். தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டதுன்னு அப்படின்னு எலெக்ஷன் முறை சொல்லிட்டு இருந்தாங்க ஏப்ரல் வரைக்கும். ஆனால் இந்த தேர்தலுடைய வெற்றி எதனால் அமைந்ததுன்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு வார்த்தையில நான் சொல்லிடுறேன், இந்திய வரலாற்றிலேயே, தமிழக வரலாற்றிலேயே ஒரு தேர்தலுடைய வெற்றி தமிழகத்தில் குறிப்பாக ஆட்சி மாற்றம் 1967 ஏற்பட்ட பொழுது முதலில் காங்கிரசிடம் இருந்து நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சி உருவாக்கிய பொழுது சமூக நீதிக்காக நீதி கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த கட்சி வலுவெடுக்கும் பொழுது தேசிய கண்ணோட்டத்தில் சுதந்திரத்திற்காக காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுத்து ராஜாஜி அவர்களும் காமராஜ் அவர்களும் ஆட்சியை உருவாக்கினார்கள். தமிழக மக்களுடைய சாமானுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாததனால் திரு பக்தவச்சலத்துக்கு எதிராக திரு அறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய பிரச்சாரம், குறிப்பாக இருமொழி கொள்கைக்கு எதிராக இந்தியை திணித்த பொழுது மாணவர்கள் திரண்டு பல்வேறு துப்பாக்கி சூடுகள் நடந்து இறந்து ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இந்திய எதிர்ப்பு போராட்டம், முக்கியமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி மாற்றத்தை 1967 உருவாக்கினார். 1967 உருவாக்கிய அறிஞர் அண்ணா உடல்நலத்தால் பாதிக்கப்பட்டு இறந்த பிறகு திரு கருணாநிதி அவர்களால் திரு எம்ஜிஆர் அவர்களின் துணையுடன் முதலமைச்சராக உருவானார். ஆனால் அந்த குடும்பத்தையோட பழக்கம், யார் உதவி செய்தார்களோ அவர்களை தூக்கி எறிந்துதான் வரலாறு.
அப்படி தூக்கி எறியப்பட்டவர் தான் புரட்சி தலைவர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள். தனியாக வெளியே வந்தார். அண்ணா அவர்கள் உருவாக்கிய கட்சி மிகப்பெரிய தொண்டர் பலம், பணபலம், 200 எம்எல்ஏ, ஒட்டுமொத்த கட்சியும் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களும் இருந்தது. ஆனால் தனியாக வந்தார், மிகப்பெரிய பிரச்சாரத்தை உருவாக்கினார், சாமானிய இளைஞர்களை வேட்பாளராக நிறுத்தினார். பணபலம் பொருந்திய ஒரு திமுகவை, அதிகாரம் பலம் பொருந்திய ஒரு திமுகவை தனி பெரும் செல்வாக்காக இளைஞர்களுடன் துணையுடன் 1977 புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணா திமுகவை வெற்றி பெற வைத்தார். அந்த வெற்றிக்கு முதல் காரணம் என்னன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கையில் எந்த வேறுபாடும் கிடையாது. திமுகவிற்கு அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை தலைவர்கள், எம்ஜிஆருக்கும் அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை தலைவர்கள். ஆனால் ஏன் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதியிடம் உண்மை இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் உண்மை இருந்துச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். பெரிய அதிகாரத்தை தூக்கி எறிஞ்சது மக்கள் 2 தான் பார்த்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெற்றி பெறது முக்கியமான காரணம், எம்ஜிஆர் அவர்களை கட்சி விட்டு தூக்கிட்டாங்களே. ஏன் புள்ள, தாய்மார்கள் சொன்ன வார்த்தை, ஏன் புள்ளை ஏன் கட்சி விட்டு தூக்குனீங்க, அந்த புள்ளையோடைய தொண்டர்களை ஏன் அடிக்கிறீங்க காவல்துறை வச்சு அப்படின்னு 77 வரலாற்றை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக வெற்றி பெறவே முடியாத சரித்திரம் தான் நடந்தது. அதற்கப்புறம் 87 எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தது. அப்பொழுது அதிமுக வலுவிழந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, எம்ஜிஆர் அவர்களுடன் பயணித்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்சியை, அதிமுகவை எடுத்து உருவாக்கிய பொழுது 91 மாபெரும் வெற்றியை உருவாக்கினார். 233 தொகுதியில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் பல்வேறு போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்தது பிறகு அரசியல் சூழ்நிலை, திரு பொதுச் செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களும் 2 பேரும் கட்சியை பாதுகாப்புன்னு உணர்வுடன் கட்சியை நடத்தினார்கள். ஆனால் 21 தோல்வியற்ற பிறகு 2 பேரும் பிரிஞ்சாங்க. அதுல அம்மா அவர்கள் உருவாக்கிய ஓபிஎஸ் பழனிசாமி அவர்கள் திமுகவிலே சேர்ந்துட்டார். என்ன ஒரு பெரிய அநியாயம். சரி, அது வரைக்கும் இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் துரோகி, நான் சொன்ன பாத்தீங்களா திமுகவோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு 26 பிரச்சாரம் பண்ணார். திமுக என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களை ஜெயிக்க வச்சா பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி, இவருதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழக வெற்றிகளும் தனியா பிரச்சாரம் பண்ணி எங்களோட தலைவர் மிகப்பெரிய பிரச்சாரத்தை மக்களிடையே உருவாக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இவங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க, இவங்க தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணி இல்ல, பணம் இல்ல, இந்த எம்எல்ஏ எல்லாம் பாருங்க சாமானிய இளைஞர்கள், இவங்க எல்லாம் பேரு தெரியுமா, ஜாதி பின்புலம் இருக்கா, பண பின்புலம் இருக்கா, இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் ரிசல்ட் நாங்க சொல்லிட்டே இருந்தோம். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு 26 எங்களுடைய தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இதே அவையில சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 50 வருஷ அரசியல் அனுபவமும் கலைஞரோட மகன் சொல்லக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேத்துதான் சொல்றாரு, நாங்க திரு விஜய் அவர்களை பத்தி உணரவே இல்லை, அவருடைய மக்கள் செல்வாக்க பத்தி எங்களுக்கு தெரியல. 50 வருஷம் அனுபவம் இருக்குன்னு கேட்ட சொல்லிக்குவாங்க. ஒரு தலைவர் பிரச்சாரத்துல என்ன வெற்றியை உருவாக்க போறாங்கன்னு திமுக கண்டுபிடிக்கவே முடியலன்னா, இந்த 4வது ஜெனரேஷன் இருக்க திரு உதயநிதி அவர்கள் என்ன கண்டுபிடிப்பார்னு எனக்கு தெரியல. அப்ப இந்த வெற்றி பிறகு என்ன அரசியல் சூழ்நிலை மாறிச்சு, ஏன் இந்த கட்சி இணைப்பு விழா? உறுதியாக சொல்லுகிறோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவும் தமிழக வெற்றி கழகத்துடைய கனவும் ஒன்று. இந்த ஊழல் குடும்பத்தை தூக்கி எறியதான் இந்த 2 பேரும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. இதை சொல்லிதான் அதிமுகவோட பொதுச் செயலாளர் இங்க இருக்க சகோதரிகளா சொன்னாங்க, நாங்களும் பேசுறோம்னு எல்லாரும் சொன்னாங்க. உங்களுக்காக நான் பேசுறேன், கவலைப்படாதீங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது 26க்கு அப்புறம் ஆல்ரெடி பதிவு பண்ணதுதான் ரிசல்ட் வர 108 நிக்கும் பொழுது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க.
எப்படி ஆட்சி அமைக்கணும்னு ஒரு 10 நாள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால 10ஆம் தேதி 7ஆம் தேதியே பதவியேற்பத 10ஆம் தேதி பதவியேற்க காரணம் இந்த 2 கட்சிகளுடைய தலைமை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் அவருடைய மகன் மிதுனும் 4 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய சூழ்ச்சி. 2 பேரும் சேர்ந்து இவர் முதலமைச்சர் அவர் முதலமைச்சரா. அப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம், இது நடந்துச்சா இல்லையா? இது யார் சொன்னா, பாண்டிச்சேரியில எம்எல்ஏவா அங்க தீர்மானம் போடும் பொழுது அதிமுக இருந்து வந்த எம்எல்ஏக்கள், நாங்கள் உறுதியாக சொல்றோம், எந்த குதிரை பேரமும் கிடையாது. வந்த எல்லா எம்எல்ஏக்களும் எதிர்காலத்தில் தமிழக வெற்றி கழகம் தான் எதிர்காலத்தில் எல்லாம் ரிசைன் பண்ணி வந்திருக்காங்க. 10 நாள்ல ஒருத்தங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா பணத்துக்காக வருவாங்களா, பதவிக்கு வருவாங்களா? ஒரு வாழ்க்கையில எதிர்காலம் நம்பிக்கை இருந்தா தான் வருவாங்க, ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்படி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து முன்னாள் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலர்களும் பாராளுமன்றத்திலும் ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களும் எதை நோக்கி வந்தாங்க? மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றாரு. இதை நாங்க அமைதியாக ரிவ்யூ பண்ணோம். 2 நாமினேஷன் ஃபர்ஸ்ட் போன எங்களோட குளத்தூர்ல தான் எங்களோட தலைவர் போட்டாங்க. அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 9,78,000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் அன்னைக்கே முடிவு எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு நாள் பிரச்சனை அன்னைக்கு திமுக தூக்கி ஆயிடுச்சு. அப்புறம் குளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியை பத்தி எல்லாரும் பேசுறோம். ஆனா இன்னொரு முடிவு சொல்லியிருக்கேன், சூழ்ச்சி தெரிஞ்ச எடப்பாடியும் ஒருத்தர் ஜெயிச்சார். அந்த செங்கோட்டையன் அவர்கள் பெஸ்ட் ஒரு இன்சார்ஜ் எடுத்து தலைவர் பொறுப்பு கொடுத்து அதுல ஒரு நம்பிக்கையான தலைவர் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. பொதுச் செயலாளர் தலைவர் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. 214 நாமினேஷன் பக்கமா முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த மு.க. ஸ்டாலின் தோல்வி உண்மையான தோல்வி. ஒரு தோல்வி தமிழக வெற்றி கழகத்தோட நோக்கம் வெற்றியும் தோல்வியும் மக்கள் முடிவெடுக்கக்கூடிய வெற்றிக்கு நம்ம விரும்புறோம். ஒரு சீனியர் வீட்டில் தோல்விகள் நாம் இது வரைக்கும் நிறைய மு.க. ஸ்டாலின் தோல்வியை பற்றி எங்களுடைய தலைவர்கள் கட்சியில் அவ்வளவு இது வரைக்கும் தவறாக பேசுவது கிடையாது. அதனால தமிழக வெற்றி கழகத்தை பார்க்கல. அதனால ஜெயிக்கிறது மு.க. ஸ்டாலின் நீங்க தலைவர் எந்த அளவுக்கு பொறுப்பேற்றோ என்பதையும் பொறுப்பேற்று அந்த கட்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த தோல்வியை பேசிய சமூகம் எடப்பாடியில் சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்ற ஒரு வெற்றியை இன்னும் பேசுறது. அப்ப தமிழக வெற்றி கழகத்தால் நாமினேஷன் பண்ணப்பட்ட வேட்பாளர் மாற்று வேட்பாளர் அவருடைய மனைவி. பொதுவாக எல்லா கேண்டிடேட்லயும் மாற்று வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்துல அந்த மாவட்ட செயலரையோ இல்ல ஒன்றிய செயலரையோ அமர்ந்து பண்ணுவது தலைவர். நாங்கள் ஓகே வந்த வேட்பாளர் அந்த இடத்துல வெற்றி பெற வேட்பாளர் நம்ம அந்த தேர்தல் நடத்தில அந்த இடத்துல நம்பி வேட்பாளர் போட்டா அதிமுக பொதுச்செயலர் இபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை மாற்ற சொல்றாரு. பொதுச்செயலர் நடத்துறாங்க. உங்க மேல நம்பிக்கை இருந்தா ஏங்க எல்லாம் எங்களை நோக்கி வராங்க சொல்லுங்க. புரட்சி தலைவர் அம்மா வெளியே போயிருக்காங்க. 2014 வெளியே போனாங்க. தனியாக 41 வாழ்க்கை தனியாக ஜெயிச்சாங்க. அப்ப ஏதாச்சும் வெளியே போயிருக்காங்களா? அப்ப உங்களோட மேல என்ன தவறு அதை யோசிங்க. அதிமுக தொண்டர்கள் உங்களோட தலைமையை ஏன் ஏற்றுக்கல? நீங்கள் உங்களுடைய சூழ்ச்சியை அடிப்படையில் ஏன் அதிமுக தொண்டர்கள் விரும்பியதில்லை? புரட்சி தலைவர்கள் எப்பொழுதும் சூழ்ச்சி செய்து எந்த சாலை மக்களே கிடையாது. புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் தெரியும் எந்த விதமான இந்திய அரசியலும் தைரியமா நீங்கள் பெண்மணிக்கு அம்மாவு பங்காளி வெள்ளையாக ஜெயிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் பிரதமர் வாங்கி அது தலைவர் தெரிஞ்ச கலைஞர்கள் பதிவு பண்ணாங்க. அப்ப பிஎம்எல் வந்து ஒரு தோட்டத்தை கொண்டு வந்து தொலைக்காட்சி செல்றதுக்கு கடைசி 30 செகண்ட் தான் பேசினாங்க. இந்த தகவலுக்கு தொலைக்காட்சி செல்வது நீங்க ஓட்டு போடுங்க. 30 செகண்ட் பேசினாங்க. அவங்க சொல்லலாம் சாதாரண ஒரு தகவல் எங்க பிஎம்ஐல இருந்து கட்சிக்கு சாதாரண ஒருத்தர் வந்து நிப்பாட்டி இருந்தாரு. இருந்தாலே 30 நாங்கள் நம்பி ஒருத்தர் செய்யும்போது வேட்பாளர் சேர்ந்து வேட்பாளர் கிடையாது.
வெற்றி மட்டும் நின்றுருந்தா 30,000 ஜெயிலிருக்கும். அதுதான் உண்மை. அது வெற்றியா? பாட்டா போட்டா யாரா பாட்டு பிடிச்சிருக்கு? ஆட்சி மக்கள் வேண்டிக்கோட கூட்டணி கட்சி தலைவர்களோட சப்போர்ட் பண்ணோம். சொல்லல எங்க கேட்கறவங்க கூட்டணி கட்சியில தலைவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கட்சியுடைய தமிழகத்தோட நீதிக்கிறவோ ஐயனோ இல்ல காங்கிரஸோ உங்க கட்சியோட ஐயன் போட்டுட்டேன். நாங்க அந்த 3 நாள் முடிவு கொண்டிருக்கேன். ஒவ்வொரு கட்சியுடைய உயர்நிலை கூட்டமும் பொதுக்குழுவும் செயற்குழுவும் என்ன முடிவு தலைவர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் கட்சிக்கு நீங்க இப்ப முக ஸ்டாலின் அவர்கள் இந்த பன்னீர்செல்வம் இந்த குடும்பத்துடைய பன்னீர்செல்வம் தான் மற்ற கட்சியை வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்க கூட்டணி தெரிஞ்சிட்டாங்க. இந்த கூட்டணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க ரிசல்ட்ட. திமுக இந்த கூட்டணி இல்லாம தனியா நீங்க இருந்தா நான் சொல்றேன் இந்த கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஐயம் இல்லைன்னா இந்த திமுக வச்சுக்கோங்க. அப்ப 59 தொகுதி ஜெயிச்சு நீங்க வந்துருக்கீங்க. உங்க மகன் பட்டாளத்துக்கு பண்ணி எதிர்கட்சி தலைவர் இருக்கீங்களா? அது உங்களுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல. அந்த 59 ஜெயிச்சதுக்கு காரணமே கூட்டணி கட்சிகளுடைய ஓட் பேங்க். 25 கட்சியில இருந்து 30% வாங்கியிருக்காங்க. தனியா இருந்து 35% வாங்கியிருக்கோம். கேட்டா தமிழக வெற்றிகளுக்கு சரியா வந்து வெற்றி பண்ணல. நாங்க ஏதாச்சும் திமுக தோல்வியை பத்தி பேசிருக்கோமா? ஏதாச்சும் வந்து கிண்டல் பண்ணிருக்கோமா? இல்ல ஏதாவது விமர்சனம் பண்ணிருக்கோமா? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம். 30 வருஷம் திமுக ஆட்சி கொண்டிருக்கு. செய்ய முடியாத எங்க தலைவர் செஞ்சிருக்காரு. முதலமைச்சர் பண்டு முதலமைச்சருடைய ஊழல் செஞ்சிருக்காரு. எனக்கு எதுவும் முதலமைச்சர் பண்டு சொல்ல எத்தனை பேர் கேட்க வசூல் பண்ணியிருந்தாங்க. இப்ப முதல்வர் கிடையாது. முதலமைச்சர் அமைச்சர் அங்க மினிஸ்டர் பண்டு எங்க கிடையாது. நீங்க எங்க எந்த டிபார்ட்மெண்ட் போயிருக்கோம்? 35 டிபார்ட்மெண்ட் போயிருக்கோம். எம்எல்ஏ கொடுத்திருக்க கட்சிக்காரங்க உண்மையிலே காசு இல்லை. தேர்தல் நிகழ்வும் காசு இல்லை. தேர்தல் கவனமும் காசு இல்லை. அவ்வளவுதான். ஏதாவது ஒரு கருத்து தமிழக வெற்றி கழகத்துல சொல்லும் போது உடனே கட்சி கொடுத்தாங்க. தூச்சல் தலைவர் சொல்லிட்டாங்க. இதுதான் தமிழ் வெற்றி கழகம். மக்களுடைய ஊரு பணத்தை வந்து அப்புறம் ஆச்சரியத்தை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல டெய்லி 26 அப்புறம் என்ன பண்றாங்க? இப்படியே திமுக முக ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் அதிமுக அமைச்சர்களும் சேர்ந்துட்டாங்க. நீங்க பாருங்க, அதிமுகவுடைய அறிக்கைகள் அரசியல் அறிக்கைகள் ஃபர்ஸ்ட் திமுக முக ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு. 5 நிமிஷத்துல பாருங்க அதிமுக இபிஎஸ் அதிகாரி கொடுப்பாரு. அதிமுக இபிஎஸ் பழனிசாமி அறிக்கையை அறிவாளர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கைப்பிடிச்சு அவரோட இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன நினைக்கிறாங்க? உங்களுக்கு 20% இருக்கு, எங்களுக்கு 20% இருக்கு, 20% 40. இவங்க எல்லாம் வந்து அவ்வளவு இந்த கட்சியில 50% வந்துடும். சரி, 2+2 4. இன்னொரு 2 -2 0.
மக்கள் எப்பொழுதும் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையுடைய தலைவரையும் அந்த கூட்டணிதான் தேர்தல் பணிகள் தமிழ்நாட்டுடைய வரலாறு. அதனால எதிர்காலம் சொல்றது என்ன சொல்றாங்க, எதிர்காலம் தெரியும். அவர் என்ன பேசுறாரு, என்ன பேசுறாரு, தெரியும். 50% தெரியும். 2 பேரும் தேர்ந்தாலும் தெரியவே சொல்றேன், தமிழக மீட்டிங்களும் தமிழக மீட்டிங்களும் கூட்டணியும் அவர் எல்லாரும் நீங்க நிர்வாகிகள் வந்திருக்கீங்க. 30 வருஷம் உங்களுடைய அனுபவத்தோடு சேர்ந்து குறைந்தபட்சம் 60% வெற்றி கொடுப்பாங்க. இதுதான் அது முன்னாட்சி தேர்தலாலும் சரி, பயிரட்சினாலும் சரி, அதிமுக சொல்லிக்கிறாங்க பயிரட்சினா தான் எழுதி வச்சுக்கோ. ஒரு தொகுதி சொல்றேன், பயிரட்சி ஒரு பூத்துல நீங்க எழுதி காமிச்சிருங்க. எங்களுடைய பணியாளர்கள் நம்பிக்கை இருக்கு, எங்கள் தொண்டர்கள் மீதும் எந்த ஒரு நிர்வாகிகள் மீதும் எங்கள் நம்பிக்கை இருக்கு. இது தொண்டர்கள் ஆட்சி அதிகாரிகள் போட்டு நிகழ்ச்சிகளோட காரணம் இல்லை. ஆட்சி அதிகாரம் முடியும், அதே மாதிரி கட்சிகள் முக்கியம். கட்சிகளுக்கு தொண்டர்கள் நாங்கள் எப்பொழுது மதிப்போம், கட்சிகளோட நிர்வாகிகளுக்கு தேவையான நிபுணர்களுக்கு கொடுப்போம். நிர்வாகிகள் எல்லாரும் ஒரு குடும்பத்தில் நீங்க. அதனால இதுக்கு அரசியல் சூழ்நிலைகள் 2 பேரும் தெரிஞ்சுட்டாங்க. இந்த அறிக்கை படிச்சு பார்த்தா தெரியும், வார்த்தைகள் தான் மதிப்போம். அதான் நோக்கம் முடிதான் இருக்கும். எப்படி தமிழக வெட்டி கழிச்சது ஒரு தலைவரை பண்ணலாம், அதுக்கப்புறம் பண்ணலாம். அதுக்கு திமுக என்ன திமுக ஐக்கியம் இருக்கு, அந்த கடந்து பண்றாரு, இங்க பண்றாரு. ஏங்க முழுவதும் 15-20 இருக்கு. அப்புறம் என்ன பார்த்தா கடந்து பார்த்து இருக்கீங்க. நானும் நினைச்சேன், நான் பாட்டி முடிச்சுட்டு தானே வெளியே வந்தேன். யாருக்கும் இது வரைக்கும் தவறு செஞ்சதில்லை, யாரும் நம்பி தோற்க மாட்டேன், வேலை செஞ்சு வந்துட்டேன். அப்ப உங்களோட சூழ்ச்சி என்ன? ஒரு பொய்யான பரப்புரை பார்ப்பது, எந்த வெளியும் எப்படி பொய்யான பரப்புரை பண்றாங்களோ, யார் தலைவருக்கு பக்கத்துல முதலமைச்சர் பக்கத்துல யார் யாரெல்லாம் நல்லா உட்படுறாங்க அவங்களுமே கட்டளை கொடுக்கலாம். இந்த சூழ்ச்சி அழைச்சிட்டு அந்த காமராஜர் கிட்ட சிந்தனை சொல்றதுன்னு சொல்றவங்க திமுக. காமராஜர் அவர் 4 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு பாருங்க, இவங்க மொத்தம் கொண்டு வச்சு நாட்டை காலி பண்ணி திமுக 50 நாள் ஒரு 25 நாள் நான் சொல்றேன். சினிமா நிறுவனம் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. 4 வருஷம் பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, பண்ண முடியாது, நடக்க முடியாது. எங்க போச்சு விஜய் கமிட்டி, உதயநிதியுடைய எங்க போச்சு? மிரட்ட முடியாது, கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட் பண்ணி ஈபிடி பண்ணி மிரட்ட முடியாது. ரஜினிகாந்த் வெளிப்பட்டுச்சா இன்னைக்கு எல்லா சினிமா தயாரிப்பாளர்களும் எல்லா நடிகர்களும் சந்தோஷமாக வெளியிட்டு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க ஒரு நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா 1 ஏக்கர் 100 ஏக்கரோ எத்தனை லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போக தலைவர் எல்லாத்தையும் ஆன்லைனா மாத்திருக்காரு. இங்க இருக்கிற துறையில ஏதாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கவுன்சில் இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் சீக்கிரமாக்கி இருக்காங்க. நீங்க அப்ரூவல் ஐஏஎஸ் பிடிடி உங்களுக்கு ஏதாச்சும் 3 கவுன்சில் கிடையாது. இதுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என்னோட தலைவர் கொண்டு வர 50 வருஷம் 70 வருஷம் கழிச்சு உங்களுடைய அனுபவம் வந்தவரை கடைசி நிற்கும் போட்டு வசூல் பண்றதுக்கும் நேரம் செய்து நேரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இந்த என்ன சொல்றது, அதிமுக திமுக சேர்ந்துச்சு டிக்ளேர் பண்ணல. அப்படி போய் நடத்தி திமுக இல்ல போட்டு எந்த காலத்துல அதிமுக தைரியமாக இருந்தால் மக்களுக்கு படம் சொல்லிருக்காங்க இருப்பாங்க. கொஞ்ச நாள் சொல்லுவாங்க இந்த ஊருக்கு நாங்க எதிர்ப்பு செய்யறோம் அப்படின்னு. திமுக அதிமுக முடியாது. என்ன சொல்லிட்டோம், மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. எந்த எதிர்கட்சி அரசியல் தவறான ஒரு பரப்புரையை யூடியூப்ல சோசியல் மீடியால இந்த பிரச்சனை எந்த நியூஸ்னாலும் சப்போர்ட் பண்ணாத, எந்த நியூஸ் சப்போர்ட் பண்ணல. தனியார் மாநில பிரச்சனை பண்ணி பெண்கள் இளைஞர்கள் சகோதர தனி அப்போ உண்மையான பதிவுகளை பண்ணிடும். உண்மையான பதிவுகளை பண்ணிடும். பெண்களை மையப்படுத்தி சோசியல் மீடியா செய்யக்கூடிய பக்ஷியானதை காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்.
பெண்ணை நோக்கி பெண்களை உடலை நோக்கி பேசக்கூடிய அரசியல்வாதிகளையும் அரசியலுடைய யூனிவர்சிட்டி உடனடியாக காவல்துறை தடுத்து நடவடிக்கை எதிர்கட்சிகள் பண்ணுங்க. தப்புன்னு சொல்லுங்க. அவன் பாரதி பெண்கள் சொல்லுங்க. தமிழக மக்களுக்காக நல்ல எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களும் எதிர்கட்சிகள் அண்ணா சொன்னாரு, ஒரு எதிர்கட்சியுடைய விமர்சனங்கள் முக்கியம் ஜனநாயகத்துல. எங்களை விமர்சிச்சுட்டே இருந்தாலும் அண்ணா சொன்ன பதிவு பண்றோம். எதிரிகள் தாக்கி வலு இழுக்கட்டும், நாங்கள் தாங்கி வலுப்பட்டு மக்களுக்காக சேவை செஞ்சிருப்போம். அதனால தமிழக அரசியல் 5 வருஷத்துல இல்லாத அரசியல். திமுக தாலிபான்களும் திரு ஈ.கே. பழனிசாமி 2 பேரும் இணைந்து 2 அறிக்கைகளும் ஒரே மாதிரி டெய்லி பார்த்தாலும் எங்களுடைய தலைவர் அடுத்த பாருங்க, இந்தியாவுடைய தலைவர் பாருங்க, ஒரு சொன்ன டெல்லியில எக்ஸாம் உருவாக்கணும், அடுத்த மாற்றத்தை உருவாக்க பேசினாங்க. எங்களுடைய ஆட்சியை மக்களுக்கான ஆட்சியை உருவாக்கிட்டே இருப்போம். அதனால அதிமுகவுடைய அனைத்து சகோதர சகோதரிகளும் திமுக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இதெல்லாம் ஒரு குடும்பம். இங்க நாங்க திரும்பி சொன்னாங்க, அதான் சொன்னாங்க, உண்மையிலே எங்க சார்பு பாதையே கிடையாது. எல்லாரும் அண்ணன் தான், எல்லாரும் அண்ணன் தான் இருக்கும். அந்த இடத்துல மக்கள் வச்சு நீங்க நல்ல வேலை பண்ணுங்க. யாரும் செல்வம் அண்ணன் எம்எல்ஏ ரிசைன் பண்ணுவாங்க. அன்னைக்கு முதலீடு நடத்தணும். இன்னைக்கு ரிசைன் பண்ணுவாங்க, எம்எல்ஏ சொன்னாங்க. அண்ணன் சொன்ன ஒரே மாட்டேன், எம்ஜிஆர் வேலை பார்த்திருக்கேன், முடிச்சு வேலை பார்த்திருக்கேன். இந்த மக்கள் கூட மாட்டேன், அடுத்த உருவாக்கிட்டு இருக்காரு. நான் கம்மியா பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதனுடைய வெற்றி தான் இந்த அவை மன்றத்தை சட்டமன்றத்துடைய தமிழ் வெற்றி காலத்துடைய அவை போயிட்டு இன்னைக்கு அண்ணா இதெல்லாம் எங்களுடைய குடும்பம் சொன்ன வார்த்தை தமிழக காப்பாற்றுவாரு. இங்க இருக்கவங்க ஒரு அரசியல் கட்சியில நினைக்க வேண்டாம், பழைய கலாச்சாரத்தை ஒழிச்சிருக்கோம். எல்லோரும் ஒரு குடும்பமா சேர்ந்து நினைச்சிருக்கோம். தமிழக மக்களுக்காக பெரியவர்களுடைய கொள்கையும் மக்களுடைய கொள்கையும் நிறைவேற்ற கொண்டு சேர்ப்போம். கண்டிப்பா தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் தலைமையில் இன்றைக்கு அமைச்சர் திரு ஆனந்த், திரு ஆதவ அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் மற்றும் அனைத்து முக்கியஸ்தர்கள் அவர்கள் முன்னிலையில் தாவேகாவில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். அவர்கள் அன்போடு அரவணைத்து பணியாற்ற விழைந்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்த கட்சி என்ற அடிப்படையிலும் ஊழலற்ற ஆட்சியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்றைக்கு போதை கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிப்பேன் என்ற சபதத்தை ஏற்று இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் பெண்களின் பாதுகாப்பு போன்ற விஷயங்களை உயர்த்தி பிடித்த ஒரு உன்னத தலைவராக இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கு தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அதில் இணைந்து பயணிப்பதை மகிழ்ச்சியாக பார்க்கிறேன். நிச்சயமாக மக்களிடம் மாற்றத்தை கொண்டு வந்த கட்சி என்ற அளவிலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று நித்தி ஆயோக் கூட்டத்திலும் அவர் முன்னிறுத்தி இருக்கிறார். அந்த வகையில் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி இந்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியாக மாறியிருக்கிறது. இன்னும் 10-15 ஆண்டுகளில் இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய இடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவில் 2.5 ஆண்டு காலம் எந்த பணியும் இல்லாமல் பயணித்திருக்கிறேன். அரசியலில் பணி என்பது அவசியம். அந்த வகையில் என்னை போன்றவர்கள்
உழைக்கக்கூடியவர்கள். அந்த இடத்தில் நம்முடைய உழைப்பை முழுமையாக பயன்படுத்தி மக்கள் பணியாற்றுவதற்கு வாய்ப்பை நல்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக மக்களின் கட்சியாக உருவாகி இருப்பதால் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற அளவில் பயணித்துக் கொண்டிருக்கும் என்னை போன்றவர்கள் இந்த இடம் சிறந்ததாக கருதுகிறேன். அந்த விதத்தில் நிச்சயமாக எங்கள் உழைப்பு மக்களுக்கு தேவை என்பதை அறிந்து அவர்கள் இன்றைக்கு அழைத்து இணைத்திருக்கிறார்கள். என் நன்றியை பாராட்டுகிறேன். இனி தமிழகத்தில் தொடரும். தலைவர் அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். உச்ச வருமானத்தை விட்டுட்டு சேவை செய்கிற மனப்பான்மை இனி தலைவர் வழியில் ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டும். தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆகும் கூடிய விரைவில். உள்ள போயிடலாம். உள்ள போயிடலாம். பின்னாடி வாங்க பிரதர், நீங்க பின்னாடி வாங்க. நான் பேராயர் ஜோஷுவா இமானுவேல் ஈஸ்டர்தாஸ், ஆல் இந்தியா சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸினுடைய பிரசிடென்டாக பணியாற்றி வருகிறேன். 21 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறுபான்மையர் பிரிவில் தமிழகம் முழுவதும் பயணித்து பணி செய்து வந்தேன். இப்பொழுது மக்களின் திருச்சபைகளின் நலனுக்காகவும் திருச்சபையின் பாதுகாப்புக்காகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டை கடவுள் ஆசீர்வதிக்கும்படிக்கு கடவுள் எழுப்பி தந்திருக்கிற தாவேக்காவுக்காக நம்முடைய தலைவர் விஜய் அவர்களோடு கூட இணைந்து கட்சியோடு இணைந்து தொடர்ந்து மக்கள் பணி செய்வதற்காக தாவேக்காவில் இணைந்துள்ளோம். சரி, சிறுபான்மையினருக்கான ஆட்சியை கொடுப்பதாதான் முந்தின ஆட்சி காலத்தில் இருந்தாங்க. 21 வருஷம் பயணிச்சிருக்கீங்க. அதை விட்டுட்டு இங்க தாவேக்காவுக்கு அப்படின்னா சிறுபான்மையருக்கான ஆட்சி என்றுதான் நாங்கள் சொன்னார்கள் அவர்கள். அதனால தொடர்ந்து பயணித்தோம். ஆனால் சிறுபான்மையரின் காரியங்களாக எப்பொழுது சென்றாலும் எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டது. ஈவன் திருச்சபைகளுக்குள்ளே புகுந்து தாக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டது. அதனால பல காரியங்களை அநேக போராட்டங்களை நான் மாவட்டந்தோறும் நடத்தியிருக்கிறேன். அதனால எங்களுக்கு எந்த ஒரு பலனும் அளிக்காததுனால இந்த ஆட்சி மக்களோடு சேர்ந்து மக்களாகவும் எல்லாரும் இணைந்து நம்முடைய அமைச்சர் அனைவரும் மக்களோடு இணைந்து நம்முடைய முதலமைச்சர் சிறுபான்மையர் மற்றும் அனைத்து மக்களுக்கும் செய்வதை கவனித்தவுடன் ஈர்க்கப்பட்டோம் வந்திருக்கிறோம். சிறுபான்மை மதசார்பற்ற ஒரு ஆட்சி என்று வரும்போது தொடர்ந்து சிறுபான்மையருக்கான நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறதையும் சிறுபான்மையர் பயமில்லாமல் வாழ்கிறதையும் இப்பொழுது பார்க்க முடிகிறது. ஒரு தைரியம் வந்திருக்கிறது, எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்திருக்கு. தம்பி